வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மனுடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது. நவராத்திரி விழாவின் 8ஆம் நாளான நேற்று ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோயில் நந்தி மண்டபம் முன்பு பரதநாட்டிய கலைஞர்களின் நாட்டிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கோவிலின் உட்பிரகாரத்தில் விநாயகர், பிரம்மா, சிவன், கண்ணப்ப நாயனார், அம்மன், மகரிஷிகள் ஆகிய கொலு பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் தஞ்சையில் உள்ள காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் சரஸ்வதி அலங்காரமும், உற்சவ கோடியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு கஜலட்சுமி அலங்காரமும், ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் பல்வேறு காய்கறிகளால் காதம்பரி அலங்காரமும் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் முதலையை கொன்று யானைக்கு மோட்சமளித்த காவியமே கஜேந்திர மோட்சம். இதன் அடிப்படையில் தன்னை சரணடையும் பக்தர்களை காப்பாற்ற பிரம்மோற்சவத்தின் 6வது நாளான நேற்று இரவு தங்க யானை வாகனத்தில் எழுந்தருளினார். கோவிந்தா கோவிந்தா என கோஷம் ஒலிக்க திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த வாகன சேவைகள் சாமியை தரிசனம் செய்வதால் யானை அளவுள்ள பிரச்சினைகளும் எறும்பாக மாறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சுவாமி வீதி உலாவில் ஜீயர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பாடியபடி வர பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சாமியின் பல்வேறு அவதாரங்களில் வேடமணிந்து கோலாட்டம், பஜனை பாடல்களை பாடியபடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். யானை வாகனத்தில் சாமி வீதி உலா வந்ததால் யானைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அதனை பராமரிக்கும் பாகன்களும் சிறப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். நவராத்திரி 7வது நாளான நேற்று திருவெற்றியூரில் வடிவுடை அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி யானை பல்லக்கில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வீற்றிருந்த அம்பாள் கையில் தங்கக் கரும்புடன் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தாள். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நவராத்திரியை முன்னிட்டு நேற்று கலைமாமணி ட்ரம்ஸ் கே சிவமணி அவர்களின் ட்ரம்ஸ் இசையும் அம்மன் பாடல்களும் பாடப்பட்டு பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவ விழா 9 நாட்களும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய நவராத்திரி விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியான ஸ்ரீ தாயார் திருவடி சேவை நடைபெற்றது. இதனையொட்டி ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து வெண்பொட்டு உடுத்தி கிளிமாலை, ஏலக்காய் ஜடைமாலை மற்றும் ஆபரணங்கள் சூட்டப்பட்டது. பிறகு தங்கப்பல்லக்கில் அமர்ந்தபடி புறப்பட்டு கண்ணாடி அறைக்கு சென்று அரையர்கள் சேவை கண்டு பின்னர் தங்கமுலாம் பூசப்பட்ட கொலு மண்டபத்தில் பொற்பாதங்கள் தெரிய எழுந்தருளி பக்தர்களுக்கு அம்பாள் காட்சி தந்தாள். வருடத்திற்கு ஒருமுறை நவராத்திரி 7ஆம் நாள் மட்டுமே தாயாரின் திருவடியை காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாயார் திருவடி சேவை வேறு எங்கும் நிகழாத ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் மட்டும் நடைபெறுவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தாயாரின் திருவடியை சேவித்தனர். தாயாரின் திருவடியை சேவிப்பவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று காலை தங்க சூரிய பிரபை வாகனத்தில் சங்கு சக்கரம், வில், கத்தி, கதாயுதம் என பஞ்ச ஆயுதங்களை ஏந்தியபடி பெருமாள் 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அசாம், சிக்கிம், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கோலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால், குதிரையாட்டம், பஜனைகள் என சுவாமியின் பல்வேறு வடிவங்களை வேடமாக அணிந்து ஊர்வலம் வந்தனர். மேலும் இன்று இரவு சந்திரபிரபை வாகனத்தின் மீது மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். சூரியன் அக்னி வடிவம், சந்திரன் சாந்த வடிவம் என்பதால் இரண்டும் தனது அம்சமே என்னும் விதமாக சூரியன் மற்றும் சந்திர வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா 8ஆம் நாள் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு மகிஷாசூரமர்த்தினி அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் காட்சியளித்தார். பிறகு குங்கும லட்சார்ச்சனைகளும் வேத மந்திரங்களும் முழங்க சிறப்பு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பல்வேறு ஆரத்தி வழிபாடுகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடந்தது. பின்னர் ஆன்மீக பாரம்பரியத்தின்படி கலை நிகழ்ச்சியும், பானை மீது பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சத்துவாச்சாரியில் உள்ள தர்மராஜா கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு திரௌபதி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரங்களை செய்து தீபாராதனைகள் நடைபெற்றது. இதிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.
மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு வந்த ஆந்திர மாநிலத்தில் உள்ள அக்கோபிலமடம் ஜெயர் பக்சோதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் ஜெயருக்கு மங்கள வாக்கியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிர்வாகம் சுவாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஆண்டுதோறும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் பிரமோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 24ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரமோற்சவ விழாவில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளுகிறார். பிரம்மோற்சவ விழாவில் 6ஆம் நாள் பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனை காண திரளான பக்தர்கள் வருகை தந்து பெருமாளை தரிசித்து சென்றனர். கொலு அல்ல, இது மழலைகளின் கொலு. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்கள் மற்றும் வீடுகளில் கொலு வைக்கப்பட்டு நாள்தோறும் பொதுமக்கள் நவராத்திரி விழாவினை கண்டு ரசித்து வருகின்றனர். பொதுவாக பொம்மைகளை வைத்து வழிபட்டு வரும் நவராத்திரியில் சற்றே வித்தியாசமாக பெரம்பூரில் உள்ள ஒரு நாட்டிய பள்ளி குழந்தைகளுக்கு கடவுள் வேடங்களை போட்டு தத்ரூபமாக கடவுளை கண்முன்னே நிறுத்தி கொலு வைத்திருப்பது அங்குள்ளோர் அனைவரையும் கவர்ந்துள்ளது. பெரம்பூர் கண்ணபிரான் கோவில் தெருப்பகுதிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது சரஸ்வதி கலா கேந்திரிய நாட்டிய பள்ளி. இங்குதான் இந்த மனித கொலு காட்சி நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் சிவன், பார்வதி, கைலாய காட்சி, ராமன் சீதன் வனவாச காட்சி, பராசக்தி, மகாலட்சுமி, காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு இறை வடிவங்களில் தோன்றி அசத்தினர். இதனை பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நேரில் வந்து கண்டுகளித்தனர். ஆன்மீகம் மற்றும் பண்டைய வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மனித கொலு கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் இதன் மூலம் பல்வேறு வரலாற்று விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள உதவும் எனவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிரண்மயி தெரிவித்தார்.